அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யூதர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சமுதாயத்தை பற்றி எல்லாருக்கும் அதிகமான முறையில் நெகட்டிவான விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன் அப்படின்னு சொன்னால், யூதர்களுடைய வேதமும் சரி, அந்த மத்திய கிழக்கில் வந்த எல்லா வேதங்களும் யூதர்களை பற்றி நெகட்டிவான விஷயங்களை தான் அதிகமாக சொல்லியிருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, அவர்கள் செய்த அந்த இறை துரோகம் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டியல் ரொம்ப நீளமானது. அது பைபிளாக இருக்கட்டும், அல்லது யூதர்களுடைய அந்த தௌராவாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், இந்த மூணுமே அவங்கள பற்றி அதிகமான விஷயங்களை சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நெகட்டிவாக மட்டும்தான் இருக்கும். அவங்களுக்கு இறைவன் எந்த அளவுக்கு அருள் செய்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அதுக்கு நன்றி கெட்டதனமாக அவங்க வந்து நடந்துக்கிட்ட அந்த ஒரு விஷயங்களை வந்து நம்ம தெளிவாகவே பார்க்க முடியும். அவங்களே அதை ஒப்புக்கொள்கிறாங்க கூட. எந்த அளவுக்கு அந்த பைபிளை படிச்சிங்கனாலே தெரியும், எத்தனை தீர்க்கதரிசிகள் வந்து எந்த அளவுக்கு அவர்களை வந்து நெறிப்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும், இறைவனுடைய கட்டளைக்கு வந்து அவங்க செவி சாய்க்கணும்னு போராடி இருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் அவங்க மறுத்து அந்த தீர்க்கதரிசிக்கு எதிரான நிலையில் தான் அவங்க இருந்தாங்க. முடிஞ்சா அந்த தீர்க்கதரிசியை ஊரை விட்டு துரத்துறதுக்கும் அவங்க தயாராக இருந்தாங்க. குரான் ஒரு படி மேலே போய் பல தூதர்களை அவர்கள் கொன்றார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். பைபிளில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா புதிய ஏற்பாடுல இயேசுவை அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள் அப்படின்னே வரும். அப்போ முழுக்க அவர்களுடைய வேதத்திலிருந்து, கிறிஸ்தவர்களுடைய வேதத்திலிருந்து, முஸ்லிம்களுடைய வேதம் வரைக்கும் நெகட்டிவான விஷயமே அதிகமாக பேசக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் யூதர்களை பற்றி தெளிவான ஒரு நெகட்டிவ் இல்லாத விஷயங்களை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னாக்கா அது ரொம்பவும் குறைவாக தான் இருக்கும். வரலாறு நெடுக்க நம்ம எடுத்தாலும் வேதத்தை தவிர்த்து வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னா கூட இதே பிரச்சனை வர்றது நம்மளால உணர முடியும். என்ன அப்படின்னு சொன்னாக்க, நீங்க இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலகட்டத்தை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, யூதர்கள் மாதிரி ஒரு தலைவலி இறைத்தூதர் அவர்களுக்கு வேற கிடையவே கிடையாது. ஏன்னா மற்ற எதிரிகள் எல்லாருமே நேருக்கு நேராக மோதினாங்க. இவங்க மட்டுமே நயவஞ்சகத்தனமா மற்றவங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. எதற்கு வந்து நிற்க மாட்டாங்க, போர் அப்படின்னு சொன்னா ஒதுங்கிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இவர்களுடைய அந்த எண்ணிக்கை மிக குறைவா இருக்கு. அதே சமயம் மற்றவர்களை தூண்டி விட்டு இவர்கள் வந்து அந்த உலக வாழ்க்கையில முழுக்க மூழ்கி போயிட்டதுனால இவர்கள் இறப்புக்கு ஆசைப்படாத ஒரு மக்களாக இருந்தாங்க. பொதுவாக இறைவனுக்காக போர் செய்யணும், மார்க்கத்துக்காக போர் செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் வருவாங்க. ஆனா யூதர்கள் மட்டும் ஒதுங்கி கொள்வாங்க. ஏன்னா இந்த உலகம் வந்து அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். அதனால அவங்க மற்றவங்களை தான் தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாள் முழுக்க நடந்த அந்த போர்கள்ல எல்லாமே யூதர்கள் பின்னணியில இருந்ததை தெளிவாகவே பார்க்க முடியும். அப்ப அந்த யூதர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மிக நிச்சயமாக தவறான எண்ணம் வருவது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான். அது வேதமா இருந்தாலும், அதை தாண்டி வரலாறாக இருந்தாலும், அது அவர்களுடைய வரலாறு வந்து அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் இறைத்தூதர் அவர்களுடைய காலகட்டத்துக்கு அப்புறமா அவங்க அந்த நயவஞ்சகத்தனத்துல இருந்தாங்களா அப்படின்னு சொன்னாக்கா மிக நிச்சயமாக கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கை முறை மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதை நாம எப்படி சொல்றோம் அப்படின்னா, அதாவது குரான்ல 5வது அத்தியாயத்துல 3வது வசனம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இறைத்தூதர் அவர்கள் தன்னுடைய கடைசி பேருரையை நிகழ்த்துகிறாங்க. எங்க அப்படின்னு சொன்னாக்கா மக்கால ஹஜ்ஜத்துல் விதா, கடைசி ஹஜ். அங்க வந்து இறுதி பேருரை அப்படிங்கிற பேர்ல அவங்க வந்து பேசும் பொழுது மக்கள் கிட்ட பல விஷயங்களை எடுத்து சொல்றாங்க. இங்க வராதவங்களுக்கு நீங்க போய் நான் சொன்னதை எடுத்து சொல்லுங்க, ஏன்னா இன்னொரு முறை நாம இங்க சந்திப்போமா அது தெரியாது. இது மாதிரியான விஷயங்கள்லாம் இறைத்தூதர் அவர்கள் மிக அழகாக மக்களுக்கு எடுத்து சொன்னதுக்கு பிறகு, என்னுடைய தூதை நான் உங்களிடம் வந்து சேர்த்துட்டேனா சரியா அப்படின்னு இறைவன் மறுமையில உங்களை பார்த்து கேட்பானே, அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா மக்களும் ஒரு சேர சொன்னது, நீங்கள் உங்களுடைய தூதை எங்களுக்கு மிகச்சரியாக கொண்டு வந்து சேர்த்து விட்டீர்கள் அப்படின்னு நாங்கள் இறைவனிடத்தில் சாட்சி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அப்படி சொல்லும் பொழுது இறைவன் புறத்திலிருந்து இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வசனம் இறங்குகிறது. 5வது அத்தியாயத்துல 3வது வசனம். மறுப்போர் உங்கள் மார்க்கத்தை அழித்திடலாம் என்ற நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். இன்று உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நிறைவு செய்து விட்டேன். எனது அருளை உங்களுக்காக முழுமைப்படுத்தி விட்டேன். இஸ்லாத்தை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக பொருந்தி கொண்டேன். அப்ப இந்த வசனத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எதிரிகள் உங்களுடைய மார்க்கத்தை அழிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்கல்ல, அது எல்லாமே இப்ப தவிடுபொடி ஆயிடுச்சு. அவங்க நம்பிக்கை இழந்துட்டாங்க. இனிமே எதிரிகளை பத்தி பயப்பட வேண்டாம், அவங்க இனிமே உங்களை எதிர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வசனம். அந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தெளிவா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த வசனத்தோட இறைத்தூதர் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வேற யாரும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் முஸ்லிம்களுக்கு வெற்றி 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 இப்படியே தான் போச்சு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யூதர்களுடைய மனம் பெரிய அளவில் அங்க மாறுதலுக்கு உண்டாயிடுச்சு. மக்கா வெற்றிக்கு அப்புறமே யூதர்கள் கொஞ்சம் அடங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இறைத்தூதருடைய அந்த இறுதி காலகட்டத்தில் அரபியா எங்கும் இஸ்லாம் பரவிட்ட போது இதுக்கு மேல இவர்களை எதிர்க்க முடியாது அப்படின்னு தெரிஞ்ச யூதர்கள் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பின்னணியில இயங்கக்கூடிய அந்த நய வஞ்சகத்தன்மையிலிருந்து
வந்து விலகிட்டாங்க. உண்மை இதுதான். அப்படி விளங்கிட்டு அவங்க முஸ்லிம்களுடைய ஆட்சி பரப்புல இருக்கிறதுக்கு தான் அதிகமா அவங்க வந்து விரும்பவே ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க, கிறிஸ்தவர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில அவர்கள் மிக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாயிருந்தாங்க. குறிப்பாக யூரோப்ல இருக்கக்கூடிய அத்தனை கிறிஸ்தவ நாடுகள்லையும் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க. அவர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டுச்சு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க, அவர்கள் அதாவது ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னாக்க, யூதர்கள் எங்களுடைய கடவுளான இயேசுவை கொலை செய்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். அவரை பெற்றெடுத்த அன்னையை இவர்கள் அவதூறு பேசினார்கள், இவர்கள் காட்டி கொடுத்தவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அது அவர்களுடைய மனசுல ஆழமா தச்ச ஒரு முள்ளு மாதிரி இருந்தது. அதனால யூதர்கள் மிக கடுமையாக நரவேட்டையாடப்பட்டார்கள் அப்படிதான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தங்களை தற்காத்துக் கொள்றதுக்காக யூதர்களுக்கு வேற வழி தெரியல. அவங்களால தங்களை தற்காத்துக் கொள்ளவும் முடியல. அப்ப என்னதான் வழி, எங்கதான் போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த முஸ்லிம்களுடைய அந்த திடீர் எழுச்சி, திடீர்னு ஒரு இஸ்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு மார்க்கம் வந்து எல்லா பக்கமும் பரவும் போது, யூதர்கள் மட்டுமல்ல எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்குமே வந்து ஒரு தனி உரிமை வந்து கொடுத்திருந்தது இஸ்லாம். நீங்க உங்களுடைய மத விருப்பப்படி வாழ்ந்து கொள்ளலாம், நீங்க எப்படி வேணாலும் உங்களுடைய மதம் என்ன சொல்லியிருக்கோ எங்களுக்கு தொல்லை தராத அளவுக்கு நீங்கள் இருந்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சுயாட்சியை கொடுக்கும் பொழுது யூதர்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி. அதனாலேயே யூரோப்ல இருந்த அந்த யூதர்கள் முஸ்லிம்களுடைய ஆட்சி பரப்பத்தான் விரும்பினாங்க. வரலாற்றில் அதை நம்ம தெளிவாகவே பார்க்க முடியுது. அப்போ யூரோப்ல இருக்கக்கூடியவங்க மிக கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். அவங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, யூதர்களுக்கு முஸ்லிம்களுடைய ஆட்சி பரப்பு எங்கே, குறிப்பா உஸ்மானிய கிலாஃபா இருக்கு பாருங்க, அந்த ஆட்சி பரப்பு எங்கப்பா, நாங்க சீக்கிரம் அங்க வரணும்ப்பா அப்படின்னு அவங்க ஓடி ஓடி வந்து ஒளிஞ்ச காலமெல்லாம் உண்டு. வரலாறுல அவ்வளவு தெளிவா அது வந்து இருக்கு. அப்ப யூதர்களுக்கு அந்த அளவுக்கு குடைச்சல் வந்தது யூரோப்ல இருந்துதான், மிக நிச்சயமாக ஏசியால கிடையாது. அப்ப அந்த தனி நாடு ஏன் வருது அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தனி நாடு கோரிக்கை இவர்களுக்கு ஏன் வருது, தனி நாடு கோரிக்கை இவங்களுக்கு எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னாக்கா, யூரோப்பை சேர்ந்த யூதர்களுக்குத்தான் தனி நாடு தேவைப்பட்டுச்சு. யூரோப்பை சேர்ந்த யூதர்கள் தான் தனி நாடு கோரிக்கையை எழுப்பினார்கள். ஏசியால இருந்த ஒரு யூதர் கூட தனி நாட்டை அவர்கள் கோரவே இல்லை. நல்லா வரலாறு கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது தெளிவாகவே தெரியும். தியோடர் ஹெர்சல் இவர் தான் ஜியோனிஸ்ட் அமைப்பை முதல்ல உருவாக்கினார். இந்த தியோடர் ஹெர்சல் யூரோப்பை சேர்ந்தவர், ஹங்கேரியை சேர்ந்தவர். இவர் ஒரு யூதர். அப்படி இருக்கிற நிலையில எல்லா யூதர்களுக்கும் ஏற்பட்ட அந்த கசப்பான ஒரு நிகழ்வு இவருக்கும் ஏற்பட்டுச்சு. இவர் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க, சில பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க கிறிஸ்தவர்களால. அப்போ அப்படிப்பட்ட நிலையில நம்மளுக்குன்னு ஒரு நாடு இருந்தால் இந்த பிரச்சனை இல்லையே அப்படின்னு இந்த தியோடர் ஹெர்சல் தான் நினைச்சாரு. நினைச்சது மட்டும் இல்ல, தன்னுடைய சிந்தனையை செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்மள மாதிரி ஆதரவான சில பேர் நமக்கு தேவை அப்படின்னு உணர்ந்து ரகசியமான முறையில தன்னுடைய நண்பர்கள் கிட்ட இந்த கருத்தை பரவ விட்டார். இப்படி கருத்து பரவ விடும் பொழுது பல பேருக்கு இந்த திட்டம் பிடிச்சிருந்தது. குறிப்பா பணக்காரர்கள் இந்த தியோடர் ஹெர்சலை ஏற்றுக்கொண்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த தியோடர் ஹெர்சல் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளராகவும் இருந்தார், பிரபலமானவராகவும் இருந்தார், தீர்க்கமான எழுத்துக்களை எழுதக்கூடியதில் வல்லவர். அவர் பேசினார் அப்படின்னு சொன்னாக்கா அவர் பேச்சில் மயங்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு பேச்சு திறமை இருந்தது. அப்போ இதன் காரணமாக தியோடர் ஹெர்சலை நம்பியவர்கள் பணத்தை கொண்டு வந்து கொட்டுன்னு கொட்டினாங்க. எங்கே வேணாலும் இந்த நாடு அமைச்சு கொடுத்துருங்க, நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு. யூரோப்பில் தான் பிரச்சனை. அப்போ ஒரு நாடு வேணும் அப்படின்னா யூரோப்லயே ஒரு ஓரத்துல வச்சிருக்கலாம். ஆனால் இவர்களுடைய சிந்தனையில் வந்தது என்ன அப்படின்னா அந்த ஜெருசலம். இங்கதான் பிரச்சனையுடைய துவக்கமே. ஆனா முதல்ல உகாண்டாவில் வந்து ஒரு முயற்சி செஞ்சாங்க. ஆனா அது தோல்வி அடைஞ்சது. உகாண்டாலாம் வந்து இவங்களுக்கு நாடு கிடைக்காது அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி ஜெருசலேமை வைத்தே அதுதானே நம்மளுடைய பூர்வீகம், அப்ப அங்கேயே நமக்கு ஒரு நாடு வந்து நாம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமன் சாம்ராஜ்யத்தை இவங்க அணுகுனாங்க. ஆட்டோமன் சாம்ராஜ்யத்துடைய அன்றைய சுல்தான் யார் அப்படின்னா அப்துல் ஹமீத். அவர் மிகவும் வலிமையான சுல்தானாக இருந்தார். வலிமையான சுல்தான்ல கடைசி சுல்தானும் அவர் தான், கலீஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அப்துல் ஹமீது கிட்ட நேரடியாகவே போய் இந்த ஜியோனிஸ்டுகள் என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு ஜெருசலத்தை மையமாக கொண்டு ஒரு நாடு வந்து எங்களுக்கு வந்து கொடுங்க, இதுக்கு நாங்கள் எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு பணம் தரும், அதாவது இப்போ நீங்கள் ரொம்ப கடனில் மூழ்கி போயிருக்கிறீங்க, இந்த கடன் எல்லாத்தையுமே நாங்கள் அடைச்சிடுறோம் அப்படின்னு அந்த ஜியோனிஸ்டுகள் சொன்னாங்க. ஆனால் அப்துல் ஹமீத் சொன்ன அந்த ஒரு வார்த்தை உலக புகழ் பெற்றது. என்னுடைய உடல் உறுப்புலேருந்து ஏதாவது ஒன்று கேளுங்க, நான் அதை அப்படியே வெட்டி கொடுத்துட்றேன், ஆனால் ஜெருசலேமை கேட்டுறாதீங்க, அது முஸ்லிம்களுடைய உயிர், அதை
பிடிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் ரத்தம் சிந்திருக்கிறாங்க. அந்த ரத்தத்துடைய தியாகத்துல வந்த இந்த இடத்தை மிக நிச்சயமா நான் கொடுக்க மாட்டேன். அப்படி கொடுத்தேன்னா இறைவனுடைய கோபத்துக்கு நான் ஆளாயிடுவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் பிற்காலத்துல நடந்த மிகப்பெரிய சதியின் பின்னணியில் இந்த கிலாஃபா வீழ்த்தப்பட்டு அதன் பிறகு ஜெருசலேமை மையமாக கொண்டு அவர்களுக்கு ஒரு தேசம் கிடைத்தது. ஆனா இன்னைக்கு அதோடைய விளைவு இந்த உலகம் சந்திச்சு கொண்டிருந்தது. இப்ப யூரோப்ல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த தனிநாடு தேவைப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏசியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தனிநாடு கோரிக்கை வரல. ஏன்னா ஏசியாவில் இருக்கக்கூடிய மக்கள், இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் சகிப்பு தன்மையோட இருந்தாங்க. ஆனா யூரோப்ல இருந்த அந்த கிறிஸ்தவர்கள் பெரிய அளவுல துன்புறுத்தலுக்கு ஆளாக்கிக்கிட்டே இருந்தாங்க இந்த யூதர்களை. எந்த அளவுக்கு அப்படின்னா, அவரே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்க, யூதர்களை கொல்லுவது புண்ணியம், யூதர்களை கொல்பவனுக்கு சொர்க்கம் நிச்சயம் அப்படிங்கிற அந்த ஒரு மார்க்க தீர்ப்பெல்லாம் கூட அவர் கொடுத்திருக்காரு. இதன் காரணமாகவே அது சும்மா இருந்த கிறிஸ்தவர்கள் கூட யூதர்களை கொண்டுட்டு வந்த காலகட்டம்லாம் உண்டு. அப்போ இந்த அளவுக்கு நிலைமை படுபாதகமாக மோசமாக இருந்தது யூரோப்ல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த யூதர்களுக்கு ஒரு தனி நாடு அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை வருது பாருங்க. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம குரான், ஹதீஸ், மார்க்கத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு புள்ளியில வைக்க வேண்டியதா இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவா நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, யூதர்களுக்கும் உங்களுக்கும் யுத்தம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இறைத்தூதர் அவர்கள் அறிவிக்கும் பொழுது முஸ்லிம்களோட மோதக்கூடிய அளவுக்கு இந்த யூதர்கள் ஒர்த்தா இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்த உண்மை. ஏன்னா யூதர்களுக்கு அன்னைக்கு தனி நாடெல்லாம் கிடையாது. யுத்தம் செய்யணும் அப்படின்னா ஒரு தனி நாடு வேணும், அவங்களுக்கு அரசாங்கம் வேணும், அதுக்கு ஒரு இராணுவம் வேணும். ஆனால் இறைத்தூதர் அவர்கள் அறிவித்த அந்த காலகட்டம் அவர் வெற்றி அடைந்த காலகட்டம், அவருடைய கடைசி காலகட்டம். அதாவது இஸ்லாம் உச்சத்துக்கு போயிடுச்சு. இஸ்லாமிய ஆட்சிங்கிறது அரேபியாவில் தவிர்க்க முடியாத ஒன்னா போயிடுச்சு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இறைத்தூதர் அவர்கள் அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய முன்னறிவிப்பு. அதுக்கப்புறம் இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யூதர்களுடைய தலைவன் தஜ்ஜால் அப்படிங்கிறாங்க. அந்த தஜ்ஜாலுக்காக யூதர்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா அந்த அஸ்பஹான் தேசத்தை சேர்ந்த யூதர்கள் 70,000 பேர் தஜ்ஜாலோட சேருவாங்க அப்படின்னும் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா தஜ்ஜால் அந்த ஜெருசலேம்ல இருந்தா வெளியாவான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கேட்குறோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த ஜெருசலத்தை மையமாக கொண்ட மறுபடியும் ஒரு நாடு இந்த யூரோப்பை சேர்ந்த யூதர்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னாக்கா மிக நிச்சயமாக இந்த தியோடர் ஹெர்சல் இவர் தஜ்ஜாலை சந்தித்திருப்பதற்கான வாய்ப்புகள் மிக நிச்சயமாக உண்டு அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா, நம்ம சும்மா போற போக்கில் சொல்லல. அவங்களுடைய நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னா, அந்த ஜியோனிஸ்டுகளுடைய மாநாடு நடந்தது இல்லையா, அதுல எடுக்கப்பட்ட ரகசிய முடிவு எப்படிப்பட்டதா இருந்தது அப்படின்னா, நமக்குன்னு ஒரு நாட்டை உருவாக்கும். இந்த நாடு உருவாகணும் அப்படின்னு சொன்னாக்கா அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா அரசாங்கங்களும் காலியாகணும். அந்த வேலையும் நம்ம செய்வோம். இந்த எலும்பு நாட்டிங்கிற பேரை வச்சு நம்ம செய்கிறோம். மன்னர் ஆட்சி எல்லாமே ஒழிக்கப்படணும். ஏன்னா மன்னர் ஆட்சி தான் உண்மையிலேயே பலமான ஆட்சி. ஜனநாயக ஆட்சிங்கிறது அந்த அளவுக்கு இந்த சிஸ்டம் தான் பலமாக இருக்குமே தவிர அதிபர்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட நிலையில இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, மன்னர் ஆட்சியை பார்த்தா தான் இவங்களுக்கு பயம். மன்னர் எடுக்கிற முடிவு இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மன்னர் ஆட்சிக்கு எதிரான ஒரு சூழ்நிலை தான் இவங்களுக்கு வேணும். அப்போ பக்காவது திட்டமிட்டு இவங்க என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த மன்னர் ஆட்சிகளை வீழ்த்த தொடங்கி இருந்தாங்க. ரஷ்யால ஜார் மன்னருடைய ஆட்சி அப்படிதான் வீழ்த்தப்பட்டுச்சு. அது இன்னி வரைக்கும் ஏதோ பெரிய மக்கள் புரட்சி மாதிரி சொல்லுவாங்க. வலிமையான இந்த ஜார் மன்னருடைய ஆட்சி வீழ்த்தப்பட்டதுக்கு பின்னாடி என்ன இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, யூதர்களுடைய இந்த ஜியோனிசம் தான் இருந்தது. கம்யூனிஸ்டுகளுடைய புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கம்யூனிஸ்டுகளுடைய புரட்சியிலே நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆனா அந்த கம்யூனிஸ்ட் புரட்சியில இருந்த அந்த தலைவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் யாரு, அவங்களுடைய மதம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த சாயமே வெளுத்துரும். 70% அதிகமான தலைவர்கள் யூத மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் ரஷ்யாவில் யூதர்கள் ஆகச் சிறுபான்மை மக்கள், இத்துணூண்டு தான் அவங்க. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு கட்சியில இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா இதுக்கு பின்னாடி இருக்கிற சதி திட்டத்தை நம்மளால் தெளிவாக விளங்கி கொள்ள முடிகிறது. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது என்னன்னா, அந்த 1 by 1 அவங்களுடைய அந்த ஸ்டெப் போய்கிட்டே இருந்தது நம்ம பார்க்குறோம். அப்போ உலகம் முழுக்க இவங்க ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு சர்வாதிகாரத்தை கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு சூழல் அவங்களுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த யூதர்களுடைய செயல்பாடு தியோடர் ஹெர்சல்ங்கிற அவருடைய காலகட்டத்தில இருந்து தான் மாற ஆரம்பிக்குது. அது
அதாவது அந்த யூரோப்பில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த யூதர்களுடைய செயல்பாடு. அப்போ இவர்கள் வழக்கமான யூதர்களுடைய செயல்பாட்டிலிருந்து வித்தியாசமாக மாறுறதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா தனிநாடு கோரிக்கை அப்படிங்கிறது யூதர்களுக்கு அவர்களுடைய மதத்துக்கே புறம்பான ஒரு விஷயம். ஏன்னா யூதர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, அதாவது ஜியோனிசம் சாராத யூதர்கள் கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, தனிநாடுக்கு அவங்க எப்பவுமே சம்மதிக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, மெசியா வந்துதான் எங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுப்பார், மெசியா வந்துதான் எங்களுக்கு அந்த 3வது கோவிலையும் கட்டுவார். அது பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய அந்த ஜெருசலமாவும் இருக்கலாம், வேற எங்கேயாவது வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு மிக தெளிவாக சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா ஜெருசலம் எங்களுக்கு தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு யூதர்கள் மிக தெளிவாக சொல்லுவாங்க. அப்போ இந்த ஜியோனிசத்தை சேர்ந்த யூதர்கள் வழமையான யூதத்திலிருந்து அப்படியே மாறுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அது தஜ்ஜாலாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது. ஏன்னா தஜ்ஜால் ஜெருசலமை மையம் கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஜெருசலம் இன்னைக்கு என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கு அந்த யூதர்கள் காரணமாக இருக்கிறாங்க, அதுவும் ஜியோனிஸ்ட் யூதர்கள் காரணமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க இது தஜ்ஜாலுடைய கூட்டணி அப்படிங்கிறது மிக தெளிவாகவே இந்த இடத்துல தெரியுது. இன்னும் சொல்ல போனா தஜ்ஜாலுடைய அந்த அடையாளம் என்ன அப்படின்னா, மிக முக்கியமான அந்த ஒரு அடையாளம் முகத்துல அந்த ஒற்றை கண். அவனுடைய ஒரு கண், வலது கண் குருடாக இருக்கும், இடது கண் மட்டும்தான் அவனுக்கு தெளிவாக பார்க்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இறைத்தூதர் அவர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இது இறைத்தூதர் அவர்கள் சொன்ன இந்த ஒரு விஷயம் மிக நிச்சயமாக அரசியல் அடையாளமாகத்தான் நாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்ப அந்த ஒற்றைக்கண் சிம்பல் அப்படிங்கிறது உலகத்துல இருக்கிற சில நாடுகளுடைய அடையாளங்களாவே வர்றதையும் நம்ம பார்க்கிறோம். எலுமினாட்டிகளுடைய அடையாளமாகவும் அது இருக்கிறத பார்க்கிறோம். அமெரிக்காவுடைய டாலர் நோட்ல கூட இந்த ஒற்றை கண்ணை நம்ம பார்க்க முடியும். அதுலயும் அந்த ஒற்றை கண்ணை கூர்ந்து கவனிச்சா தெரியும் அது இடது கண்ணாகத்தான் இருக்கும். ஏன்னா வலது கண்ணு தஜ்ஜாலுக்கு குருடு அப்படின்னு சொல்ற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அது மிகப்பெரிய அரசியல் அடையாளமாக நாம் பார்க்கும் பொழுது இந்த ஒரு தெளிவான பார்வை நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த உலகம் முழுக்க நம்மளுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்கல்ல ஜியோனிஸ்டுகளுடைய அந்த முதல் மாநாடு, அதுல அவங்க என்ன பண்றாங்கன்னா, இருக்கிற ஆட்சிகளை பூரா கொலாப்ஸ் பண்ணிட்டு நம்ம ஜெருசலத்துல வலிமையோட ஒரு ஆட்சியை அமைக்கணும், அங்க நம்மளுடைய 3வது கோவிலை கட்டணும், அப்பொழுது நம்மளுடைய அரசர் பதவியை ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிற அந்த முடிவு ஏற்கப்படுது இல்ல. அந்த அரசர் அப்படின்னா அது தஜ்ஜால் அப்படின்னு தான் நம்ம மீன் பண்ண வேண்டி இருக்கு. நம்ம ஏன் இதை இப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஜியோனிசம் மீட்டிங் நடக்குது இல்ல, இந்த உலகம் முழுக்க அந்த இருக்கிற அரசாங்கங்களை கொலாப்ஸ் பண்ணணும், ஜெருசலத்தை மையப்படுத்தி ஒரு ஒரு அரசாங்கத்தை நாம ஸ்தாபிக்கணும், அது உலகம் முழுக்க கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கணும். தவிர இப்படி கண்ட்ரோல் பண்ணும் பொழுது நம்மளுடைய அரசர் மணிமுடியை எடுத்து அவர் சூடிக்கொள்வார் அப்படின்னு சொல்லும் பொழுது அது மிக நிச்சயமாக தஜ்ஜால் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்ல. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரௌன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கான் பாருங்க. இந்த ஃப்ரௌன் ஒரு காலத்துல அவன் எகிப்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுங்கோல் அரசனாக இருந்தான். அந்த கொடுங்கோலன் என்னென்ன செஞ்சானோ அதே தான் இந்த ஜியோனிசமும் வரையறுக்குது. இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அரசாங்கங்களை பலவீனப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தாங்களே பலமானவங்களா இருக்கணும், உலகத்தையே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், இதே தான் ஃப்ரௌனுடைய ஒரு நோக்கமாகவும் இருந்தது. ஃப்ரௌனை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஃப்ரௌன் அந்த பூமியில் மிகவும் பலம் பெற்றவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சொல்லாடலை நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ண வேண்டியிருக்கு. ஏன் அப்படி நாம சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஃபிரௌனுடைய உடலை அல்லாஹ் காப்பாற்றுவதாக குர்ஆனில் கூறுவதை நம்ம பார்க்கிறோம். ஃபிரௌனுடைய உடலை பொறுத்த வரைக்கும் அவன் அந்த கடல்ல மூழ்கடிக்கப்படும் பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் மிக தெளிவாக நம்ம பார்க்க முடியுது. குர்ஆன்ல ஃபிரௌனுடைய உடலை பாதுகாக்கப்படும் பொழுது அல்லாஹ் ஃபிரௌனை அந்த கொல்லக்கூடிய அந்த ஒரு சூழல் இருக்கு பாருங்க. அப்ப அது சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் தெளிவா நம்ம பார்க்க முடியும். இன்றைய தினம் உனது உடலை நாம் பாதுகாப்போம், பின்னால் ஒரு மக்களுக்கு அத்தாட்சியாக விட்டு வைப்போம். ஏன் அவனுடைய உடலை பாதுகாக்கணும், அத்தாட்சியாக விட்டு வைக்கணும்? அப்ப அவன் யாரு? மிகப்பெரிய சர்வாதிகாரியா இருந்தான். அரசன் அப்படிங்கிற பேர்ல மக்களை அடிமைப்படுத்தி இருந்தான். தன்னுடைய சொந்த மக்கள்லயே ஒரு பகுதியை பிரிச்சு அவன் அடிமைப்படுத்தினான் அப்படின்னு தெளிவாக குர்ஆன் நமக்கு அறிவிக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய அரசர்களே அவங்கள பார்த்து பயப்படுற அளவுக்கு பெரிய அராஜகம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதாவது சர்வதேச சட்டம்னு இன்னைக்கு இருக்கிற ஒண்ணு இந்த ஜியோனிஸ் அரசாங்கம் ஏற்றுக்கொள்றது இல்ல. எந்த நாட்டுக்குள்ள போய் வேணாலும் யாரை வேணாலும் கொல்லுவாங்க, அவங்கள அலேக்கா தூக்கிட்டு வந்துருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க நாட்டுல வச்சு அவங்க கொடூரமா என்ன மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கிறது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இதே மாதிரியான ஒரு
ஒரு ஒரு விஷயத்தை அன்னைக்கு ஃப்ரௌன் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்ததை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்னன்னா, உன்னை போன்ற ஒவ்வொரு ஆளுக்காகவும் உன்னுடைய உடலை இன்றைய தினம் நாம் பாதுகாப்போம், பின்னால் ஒரு மக்களுக்கு அத்தாட்சியாக விட்டு வைப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றதையும் நம்ம வந்து பார்க்குறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஜியோனிசத்துக்கும் இந்த ஃப்ரௌனுடைய அந்த அரசுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் அப்படியே ஒத்து போறதை நம்ம வந்து பார்க்குறோம். அதாவது ஃப்ரௌனு என்ன பண்ணா, தன்னுடைய குடிமக்கள் தான் அந்த இஸ்ரவேலர்கள். எப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்துக்கு வந்து அதுக்கப்புறம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் அங்கே வர்றாங்க, அதுக்கு பிறகு அவங்க பல்கி பெருகுறாங்க. பல நூற்றாண்டுகள் பல்கி பெருகுனதுக்கு அப்புறம் அந்த நாட்டு குடிமக்களாவே தான் அந்த மக்கள் இருக்காங்க. ஆனா நம்மளை இவங்க மிகச்சிறுவாங்களோ அப்படிங்கிற பேர்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஃப்ரௌன் தன்னுடைய அரசவையில என்ன முடிவெடுக்கிறான்னா, இவர்களுடைய குடியுரிமையை ரத்து பண்ணி இவர்களை அடிமையா மாத்தி இவங்களை கூலி தொழிலாளர்களாக மாத்துக்கிறான். அவங்களுக்கு எந்த விதமான கல்வியும் புகட்டாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு இவங்களை நம்பி மட்டுமே இவங்களை இருக்கக்கூடிய அளவுக்கு அவன் செய்யறான். இது அப்படியே ஜியோனிச அரசாங்கத்துக்கு நீங்க கொண்டு வாங்க பார்ப்போம். மிக தெளிவா ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். இந்த பாலஸ்தீனியர்கள் மிக சிறந்தாங்க. இப்ப இந்த இடத்துல இஸ்ரேலுங்கிற ஒரு தேசம் உருவாக்கப்படுகிறது. உருவாக்கி இவங்களுக்குன்னு ஒரு நாடை வரையறை பண்ணல. யாரு? இந்த இஸ்ரேலுக்கு ஒரு நாடு, ஒரு எல்லையை வந்து வரையறை பண்ணல. பாலஸ்தீனியர்களை நாடாவே அங்கீகரிக்கல. மொத்தமா அவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து இவங்களும் எங்களுடைய குடிமக்கள் தான் அப்படின்னு பேருக்கு சொல்லிட்டு அன்னைக்கு அவன் எப்படி பிரிச்சானோ அதே மாதிரி இவங்களை பிரிச்சு அடிமைகளா மாத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று அவங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி இவர்களுக்கு பெருசா கல்வி எதுவும் கொடுக்காம அதே கூலி தொழிலாளிகளாக இவர்கள் மாற்றிக்கொண்டு 6 வித்தியாசத்துல ஒரு வித்தியாசமாவது உங்களால குறைக்க முடியுமா? கரெக்டா ஃபிட் ஆகும் பாருங்க. இப்ப இது செய்யறது யாரு? ஜியோனிசம். இந்த ஜியோனிசம் எப்போ உருவாகுது? 1897 தான் உருவாகுது. 97 கடைசியில உருவாகுது. இப்படி 97 கடைசியில உருவாகும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, 97 கடைசியில இந்த முடிவெல்லாம் எடுத்து ஒரே தீர்மானமாக யூரோப்ல இருக்கிற இந்த யூரோப்பியன்ஸ், அதாவது யூதர்கள் வந்து முடிவு எடுத்த உடனே இது கடவுளுக்கே சேலஞ்ச் பண்ற மாதிரி, யாருக்கு? அல்லாஹ்வோடவே சேலஞ்ச் பண்ற மாதிரி. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னா, அடுத்த வருஷமே ஃப்ரௌனுடைய உடலை கடல்ல இருந்து தூக்கி வெளியே போடுறான். அர்த்தம் என்னன்னா, இந்த போட்டிக்கு நானும் தயார். விளங்குதா இல்லையா உங்களுக்கு? ஃப்ரௌனுடைய உடல் பாதுகாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு குரான்ல இறை தூதர் அவர்களுக்கு சொல்லப்படும் பொழுது, அந்த வசனம் அருளப்படும் பொழுது ஃப்ரௌனுடைய உடலை யாருமே பார்க்கல. அதை தேடி தேடி கலைச்சு போயிட்டாங்க. இந்த ஃப்ரௌனுடைய உடல் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு. குறிப்பா யூரோப்ல இருக்கிற கிறிஸ்தவர்கள் வரலாறு முழுக்க கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஃப்ரௌனுடைய உடல் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க, எங்க பாதுகாக்கப்பட்டிருக்கு காட்டுங்க. அது பாதுகாக்கப்படலைங்கிறது உங்களுக்கே தெரியுது தானே. அப்படின்னா குரான் பொய் அப்படின்னு சொன்ன காலகட்டமெல்லாம் உண்டு. ஏன்னா அவர்களுடைய பைபிள்ல ஃப்ரௌன் வந்து நம்பிக்கை கொண்டான் அப்படின்னு இருக்கும். கடல்ல வந்து அவன் மூழ்கல, அவனுடைய அந்த இராணுவம் தான் உள்ள போச்சு. அதுக்கப்புறம் கடல் மூழ்கின உடனே அவன் நம்பிக்கை கொண்டவன் ஆனான் அப்படின்னு தான் அவங்களுடைய வேதத்துல இருக்கும். ஆனா குரான் சொல்லும், அவன் நம்பிக்கை கொள்ளல, கடைசி நேரத்துல அவன் சொன்ன அந்த ஒரு கலிமாவும் ஃபார்மாலிட்டிக்கு தான், அதனால நான் அவனை அழிச்சிட்டேன், அவனை மாதிரி இருக்கிற கொடுங்கோலர்களுக்கு எடுத்துக்காட்டா அவனுடைய உடலை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு குரான்ல சொல்லப்படும் பொழுது அவனுடைய உடல் எங்கேயுமே காணல. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், இந்த ஜியோனிஸ்டுகள், இந்த போலி யூதர்கள் இருக்காங்க பாருங்க, இந்த போலி யூதர்கள் உருவாகும் பொழுது அல்லாஹ் என்ன பண்றான், உங்களுடைய முடிவு எப்படி இருக்க போகுது பார் அப்படின்னு தூக்கி வெளியே போடுறான் ஃப்ரௌனுடைய உடலை. நானும் போட்டிக்கு தயாருங்கிறான் அல்லாஹ். இப்ப இதைத்தான் நம்ம பார்க்குறோம். ஜியோனிசம், ஃப்ரௌன், இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. ஃப்ரௌனுடைய உடல் அப்படியே இருக்கு. ஃப்ரௌனுடைய ஆட்சி என்ன பண்றாங்களோ அதே மாதிரி வந்து இவங்க பண்றாங்க. இப்ப இவர்களுக்கு அழிவு காலம் ஆரம்பமாகுது. இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப இவர்கள் வழமையான யூதத்திலிருந்து மாறுறதுனால இவர்கள் சாத்தானுடைய கூட்டம் அப்படின்னு தான் நாம வந்து சொல்றோம். ஏன் அப்படின்னா, அவர்கள் தனி தேசத்தை கூற மாட்டார்கள், ஜெருசலத்திற்குள் போக மாட்டார்கள், அங்கேயே நிரந்தரமா தங்கணும்னு நம்ப மாட்டாங்க, ஏற்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது தவிர பைபிள்லயே சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஜெருசலத்தை போர் இல்லாம தான் பிடிக்கணும். விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? ஜெருசலத்தை யூதர்கள் பிடிக்கிறதா இருந்தாக்க போர் இல்லாம தான் பிடிக்கணும். பல இரத்த கரைகளோட அந்த ஜெருசலத்துக்குள்ள நுழையிறதை பைபிள் தடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யூதர்கள் ஜெருசலம் எங்களுக்கு இனி தடை செய்யப்பட்ட பூமி, அங்க போகணும்னு சொன்னா போர் செய்யணும், அதனால அது எங்களுக்கு வந்து முடியாது, ஏன்னா போர் செஞ்சாக்க
ரோமக்கார் ரத்தம் ஓட்டணும், ரத்தம் ஓட்டிட்டு அங்கே உள்ள நுழையிறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை, எங்களுக்கு மெஸ்ஸியா வருவார், அவர் ஒரு நாட்டை கொடுப்பாரு, அவருடைய தலைமையில் வேணா நாங்கள் போராடுவோம், அதுக்கப்புறம் அவர் வந்து எங்களுக்குன்னு ஒரு 3வது ஆலயத்தை கட்டி தருவாருங்கிறது தான் அவங்களுடைய ஒரு எண்ணமா இருக்கு. ஆனால் ஜியோனிஸ்டுகள் டோட்டலாக அப்படியே மாறுறதை பார்க்குறோம். குரான்ல கூட நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், யூதர்கள் நயவஞ்சகத்தனம் செஞ்சாங்க, நேருக்கு நேரம் போராட வரமாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் யூதர்கள் வந்து கோழைகள் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லுவோம். யூதர்களை பொறுத்த வரைக்கும் பின்னால் இருந்து தான் யுத்தமே செய்வாங்க. இன்னும் சொல்ல போனால் குரான்ல வந்து 5வது அத்தியாயத்தில் 64வது வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், யூதர்கள் வந்து போர் நெருப்பை மூட்டும் போதெல்லாம் நாம் அதை வந்து அணைத்து விடுகிறோம் நல்லா சொல்றதை நம்ம பார்க்குறோம். போர் நெருப்பை எங்க மூட்டுறாங்க? இன்னொருத்தனை கொண்டு வந்து மூட்டுறாங்க. நீ முஸ்லீம் அடிப்பான்னு சொல்லி ஊதி 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 அந்த நெருப்பை பெருசாக்கும் பொழுது அல்லாஹ் வந்து அதை அணைச்சிடுறான். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இப்போ போர் நெருப்ப அவங்க ஊதல, அவங்களே போருக்கு வர்றாங்க. மறுபடியும் சொல்றேன், இப்ப அவங்க போர் நெருப்ப ஊதல, யூதர்கள்னு சொல்லி கொண்டிருக்கிற ஜியோனிஸ்டுகள் தாங்களாவே போருக்கு வர்றாங்க. அப்ப இவர்கள் வழமையான யூதர்கள்ல இருந்து வேறுபட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இவர்கள் தஜ்ஜாலுடன் இவர்கள் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். தவிர வறுமை அப்படிங்கிறது இவர்களுக்கு விதிக்கப்பட்டதாக குரான் சொல்லுகிறது. மிக தெளிவா குரான் இதெல்லாமே நம்மளுக்கு சொல்லுது. ஏன் அப்படின்னா குரான் க்ளூ கொடுக்குது, உண்மையான யூதன் எப்படி இருப்பான் பாரு அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அந்த யூதர்களுடைய நிலைமை அப்படியே மாறி போய் உலகம் முழுக்கவே அவர்கள் தான் தொழில்நுட்பத்தை கொண்டு வர்றாங்க. உலகம் முழுக்க மிகப்பெரிய பணக்காரர்களாக ஒட்டுமொத்த சமுதாயமும் இருக்கக்கூடிய அளவிற்கு நிலைமை மாறி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் சந்தேக கண் கொண்டு பார்த்தாக்கா எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிற அளவுக்கு தெளிவா தெரியறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பைபிள்ல கூட இதோடைய முன்னறிவிப்பு இருக்கிறத மிக தெளிவா நாம பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு சொன்னாக்க, பைபிள்ல கூட இது சம்பந்தமான முன்னறிவிப்பு இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது யோவான் அவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வெளிப்படுத்தின அந்த சுவிசேஷம், வெளிப்பாடு சுவிசேஷம். யோவான் அப்படின்னு சொன்னாக்கா யஹ்யா நபின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்துல 9வது வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யனாய் இருக்கிறதும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இல்லாமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். இந்த வசனத்தை கூர்ந்து கவனிச்சு பாருங்க. இந்த சுவிசேஷம் அப்படிங்கிறது, அதாவது இந்த வெளிப்பாடு சுவிசேஷம்ங்கிறது 7 சபைகளுக்கு எழுதப்பட்ட சுவிசேஷம். அந்த 7 சபைகளும் துருக்கியில தான் இருக்கு. அப்போ துருக்கி உஸ்மானிய கிலாபத்துக்கு எதிராக இவர்கள் செய்யக்கூடிய சதியை அன்னைக்கே இந்த பைபிள் வந்து முன்னறிவிச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா? அப்போ அந்த அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும், சிமிர்னா சபையின் தூதனுக்கு, அதாவது 8வது வசனம் வெளிப்பாடு 2ல, சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்து இருப்பவரும் ஆனவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமாய் இருந்ததும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இல்லாமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எள்ளளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். அப்ப இந்த வசனம் தொடர்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, யூதராய் இல்லாமல் இருந்து தங்களை யூதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டம் சாத்தானுடைய கூட்டம். இதுதான் ஜியோனிஸ்டுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பைபிள் மிக தெளிவாக அறிவிக்கிறதுன்னு பாருங்க. இது மட்டும் இல்லாம அதே வெளிப்பாடு 3வது அதிகாரம் மறுபடியும் அதே 9வது வசனம், அங்க என்ன சொல்லிருக்குன்னு பாருங்க. இதோ யூதர் அல்லாதராய் இருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அப்ப யூதர் அல்லாதவர்களாய் இருந்தும் தங்களை யூதர் அப்படின்னு பொய் சொல்லி வரக்கூடிய இந்த கூட்டம் சாத்தானுடைய கூட்டம், அதாவது தஜ்ஜாலுடைய அந்த அடிவரடிகள் கூட்டம். இதைத்தான் நாம இதுல இருந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. இது எல்லாமே யாருக்கு சொல்லப்பட்டது இந்த சுவிசேஷம் அப்படின்னு சொன்னாக்க, 7 சபைகளுக்கு, அதாவது முழுக்க முழுக்க அந்த துருக்கிக்கு சொல்லப்பட்ட விஷயம். துருக்கி உஸ்மானிய கிலாபத்துடைய தலைமையா இருக்கு. அப்ப அதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையாவே இதை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப இந்த இடத்துல இவ்வளவு தெளிவாக ஒரு விஷயம் சொல்லப்படும் பொழுது நாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, மிக நிச்சயமாக இந்த ஜியோனிஸ்டுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்கள் வழமையான யூதர்களுடைய செயல்பாடுகளில் இருந்து மாறி இருக்கிறார்கள். இவர்கள் 19வது நூற்றாண்டிலிருந்து தான் இப்படி வெளிப்பட ஆரம்பித்தார்கள். இவர்கள் குறிப்பாக யூரோப்பை சேர்ந்தவர்கள், ஏசியாவை சேர்ந்தவர்கள், சகிப்புத்தன்மையோடு எல்லாரோடும் சேர்ந்துதான் வாழ்ந்தாங்க, இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டு
கொண்டுதான் இருக்கிறார்கள். அரேபியரோடும் அங்க யூத கிறிஸ்தவர்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஈரானுக்குள்ளேயும் யூத கிறிஸ்தவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இன்னும் பல இடங்கள்லயும் யூதர்கள் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க, சகிப்பு தன்மையோட. இதுதான் எங்கள் நாடுன்னு. ஆனா யூரோப்ல தான் இந்த சிந்தனை வந்தது. அவர்கள் வாங்கின அடி மேல அடி, வெறுப்புணர்வு எல்லாம் சேர்ந்து அவர்கள் தஜ்ஜாலோடு தாங்கள் ஐக்கியமாகிற அளவுக்கு அவங்களை தள்ளி விட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் எல்லாமே மாறுது. அவர்கள் நேரடியா போர்க்களத்துக்கு வரக்கூடிய அளவிற்கு நிலைமை போகுது. ஆனா குரான்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் சண்டைக்கு வர மாட்டாங்க. அவங்க போர் தீய பத்த வைப்பாங்க. நீங்களும் உங்களுடைய பகைவர்களும் அடைத்துக் கொள்ளுமாறு அப்படின்னு தான் குரான்ல சொல்லப்படுது. ஆனால் அதற்கு மாற்றமாக 6 நாளில் 5 நாடுகளை ஜெயித்த அந்த வரலாறெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நடந்த சண்டையில 1974, அதாவது அந்த 70கள்ல அந்த ஜெருசலேமை பிடிச்சதெல்லாம் கூட நம்ம பார்க்கிறோம். ஆனா ஜெருசலேமை பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணாகமத்துல மிக தெளிவாக ஒரு விஷயம் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, இந்த எண்ணாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா 19வது அதிகாரம் 13வது வசனம், அதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னங்கிறத கவனமா பாருங்க. செத்தவனுடைய பிரேதத்தை தொட்டும் தன்னை சுத்திகரித்து கொள்ளாதவன் கர்த்தரின் வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறான். அந்த ஆத்துமா இஸ்ரவேலில் இராமல் அறுப்புண்டு போவான். தீட்டு கழிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்படாததினால் அவன் தீட்டுப்பட்டிருப்பான். அவன் தீட்டு இன்னும் அவன் மேல் இருக்கும். இந்த வசனத்தை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யூதர்கள், அதாவது ஜியோனிசம் சாராத யூதர்கள் தெளிவா எடுத்து காட்டுறாங்க. இதுல சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்னன்னா, அந்த ஜெருசலேம்ல ஏற்கனவே வேற ஒரு கூட்டம் இருக்கு, அதாவது முஸ்லிம்கள் இருக்காங்க. அதுக்குள்ள நுழையணும்னா சண்டை போட்டு தான் உள்ள போகணும். அப்ப இந்த இடத்துல இந்த வசனத்துல கர்த்தர் நமக்கு சொல்றது என்ன அப்படின்னா, செத்தவனுடைய பிரேதத்தை தொட்டு தன்னை சுத்திகரித்து கொள்ளாதவன் கர்த்தரின் வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்தப்பட்டவனா மாத்துறான். அப்ப அவங்கள கொன்னு அந்த ரத்தத்தோட நம்ம உள்ள போனாக்கா அந்த ஜெருசலத்துக்கு தீட்டு. அப்ப இந்த அடிப்படையில் அதை பார்க்கும் பொழுது ஜெருசலேம்ங்கிறது நமக்கு தடை செய்யப்பட்ட இடம், நமக்கான இடம் இல்லை, நம்மளுடைய நாடு இனி நமக்கு கிடையாது, மெசியா வந்துதான் கொடுப்பார் அப்படின்னு மரபு வழி யூதர்கள் மிக தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஜியோனிஸ்டுகள் தஜ்ஜாலோடு கைகோர்த்து விட்டதால் நிலைமை மாறிடுச்சு. எப்படி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, என்ன ஆனாலும் சரி நமக்கு ஒரு நாடு கண்டிப்பாக தேவை, இதற்கு பின்னாடி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால நாம இதோட நிறுத்திக் கொள்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மரபு வழி யூதர்கள் வேறு, அது குரான்ல சொன்ன யூதர்கள் வேறு. அவர்கள் முழுக்க முழுக்க பின்னால் இருந்து இயங்கி கொண்டிருப்பவர்கள். இவர்கள் முன்னாடியே வர்றாங்க, குரான் சொன்ன அந்த விஷயத்துக்கு நேர்மாறாவே இவங்க வர்றாங்க அப்படின்னு சொன்னாக்க இவர்கள் தஜ்ஜாலோடு கைகோர்த்து விட்டார்கள், இவர்கள் சாத்தானை கை கொண்ட ஒரு கூட்டமாக மாறி இருக்கிறார்கள் அப்படின்னு குரானும் தெளிவாக சொல்லுகிறது, பைபிளும் தெளிவாக சொல்லுகிறது. அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம தெரிஞ்சு கொள்ளுகிறோம். இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா தேடி பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இது பற்றி அதிகமான செய்திகள் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாக்கா உங்களோட பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.